ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் எடுத்தோன்னே நம்ம தங்கமயில் மூஞ்ச காமிக்கிறாங்களேன்னு ஆடியன்ஸ்க்கு அப்செட்டாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அடுத்து யாரை காமிக்கிறாங்க, ராஜையும் கதிரையும் காமிக்கிறனால கொஞ்சம் மனசை தேத்திக்கலாங்க. அதாவது நம்ம தங்கமயில காமிக்கிறாங்க. தங்கமயில் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல, உனக்கு தாண்டி புத்தி இருக்கணும், நீ தாண்டி புரிய வச்சுக்கணும். அதாவது ஆம்பளைங்களோட புத்தியே எப்படின்னா அவங்களுக்கு நம்ம தான் முக்கியம்னு புரிய வைக்கணுமா. ஐயே இப்படிலாம் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா எப்படிமா கரெக்டாக இருக்கும், அன்பால் திருத்தணும்னு நினைக்கணும், அதை விட்டு இப்படியாமா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன விஷயமும் உனக்கு ஏன் பெருசாக தெரியுதுன்னா நீ இந்த வீட்டை அந்நியமாக நினைக்கிறமா, கொஞ்சமாக புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ரியல் லைஃப்பில் எல்லாம் நடக்கிறதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயிலும் சரிங்கம்மா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு கீழே வச்சிருச்சிங்க. இன்னொரு பக்கம் கதிரையும் ராஜையும் காமிக்கிறாங்க. என்ன ஒரு சோகனாக இருந்தாலும் மூஞ்சல் மட்டும் எப்படி சிரிப்பு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற லெவலில் அப்படி செம்மையாக பூஸ்ட் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி எல்லாரும் கதை கேட்டது போதும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காமிக்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கோயிலுக்கு இவங்க மீனாவும் செந்திலும் போயிருக்கேன். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அம்மா வர, அப்பா அம்மா பாசத்தில் போய் அப்பா அம்மான்னு சொல்லி பேச அவங்க கண்ணா பின்னான்னு பேச்சு விட்றாங்க. இந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் பேசினவர் ஏன் தப்புன்னு சொல்லிட்டு மீனை தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. மீனோட அம்மாவால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளைய வந்துட்டு இப்படி தவிக்க விட்றமேன்ற கவலை வேற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ராஜுவோட வீட்டை காமிக்கிறாங்க. ராஜுவோட வீட்டுக்குள்ளே நம்ம குமாருக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. குமாரோட பொண்ணு ஒளிச்சு வைக்கணும், அப்பதான் இந்த குமார் பையன் அடங்குவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம ராஜையும் மீனாவையும் கடத்தினால இதுக்கப்புறம் இந்த உண்மை வெளியே வர போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். குமாருக்கு கல்யாணம் புது மாப்பிள்ளையாக போறான்னு சொன்னோன்னே வெக்கத்தை பார்க்கணுமே. ஐயோ ரவுடிக்கும் வெக்கம் வருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.